இந்த வீடியோவில் வரக்கூடிய இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் காட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பர்டிகுலர் இயரிங்ஸ் மட்டும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதே நேரத்தில் இவ்வளோ வெயிட்டில் ஒரு ஹாரம் பார்த்துருக்கலாம், இல்லை நெக்லஸ் கூட நம்ம வந்து பார்த்துருப்போம். பட் இந்த மாதிரி இவ்வளோ வெயிட்டுக்கு ஒரு இயரிங்ஸு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன். அதில் அந்த க்ரீன் பீட்ஸ்லாம் வந்து ஹேங்கிங்லாம் கொடுத்து இன்னும் ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்காங்க. சைஸுமே ரொம்ப பெருசாக இருக்குது. வெயிட்டு கெஸ் பண்ணிகிட்டே இருங்க, நான் அநேகமாக நான் மென்ஷன் பண்ணிவிடுவேன். இது எல்லாமே வந்து டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸு. எவ்ரி இயரிங்ஸுமே டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். அதை கொஞ்சம் கிராண்டாக யூனிக்காக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஒன்றும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு வெட்டிங்க்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸ் வாங்குறீங்க, ஒரு ஹாரம் வாங்குறீங்கன்னா அதுக்கு மேட்சிங்காக போடுற மாதிரியான இயரிங்ஸ் எல்லாமே, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு நெக்லஸ் ஹாரம் தனித்தனியாக கிடைக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ணரும் மேலே வந்து புல்லாங்குழல் மயிலோடு சேர்ந்து தோடு வரும். கீழே வந்து உங்களுக்கு சாந்த்பாலி மாதிரி ஒரு ஃப்ளாட்டான இயரிங்ஸு வித் டான்சனைட் ஸ்டோனோட வருது. கீழே பீட்ஸுக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரைஸ் பேர்ல் பீட்ஸோட அந்த டான்சனைட் கலர்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேங்கிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. இது மாதிரி ஒன்று ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும். இந்த இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா அகெயின் ஒன் மோர் சாந்த்பாலி. இது வந்து உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான பேட்டர்ன். 2 ஜிமிக்கி கொடுத்துருப்பாங்க, குந்தன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ சாலிடாக இருக்கும் பேட்டர்ன். 3 பவுண்ட்லேயே இந்த இயரிங்ஸ் வருது. இப்போ 3 பவுண்டுக்கு நம்ம பெரிய சைஸ் கூட நம்மளுக்கு கிடைக்கும். பட் இது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக சாலிடாக இருக்கும் பேட்டர்ன். அப்படின்றதுனால தான் இதோட வெயிட் வந்து கொஞ்சம் கூட வருது. அட் த சேம் டைம் நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா சைஸ் சின்னதாக இருந்தாலும் சாலிடாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம வியர் பண்ணும்போது கொஞ்சம் தனியாக தெரியும். ஏன்னா சாலிட் பேட்டர்ன் இல்லையா, ஸோ உங்களுக்கு வந்து நல்லா ஹைலைட்டடாக தெரியும். இது வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளாட் டிசைன். இது சாலிடும் கூட, சைஸுமே கூட நல்லா ஃப்ளாட்டாக பெருசாக வரும். நகாஸ் ஒர்க் வந்து நல்லா அதிகமாக ஹைலி எம்போஸ்டாக உங்களுக்கு இருக்கும். பீகாக்லேயே உங்களுக்கு வந்து 2 பீகாக்கு, நடுவில் அழகாக மகாலட்சுமி, சுற்றி ஃப்ளவர் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு ரூபி கெம்ப் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. ஹேங்கிங்ஸில் கூட பார்த்திங்கன்னா க்ரீன் அண்ட் பேர்ல் ஹேங்கிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஈவன் உங்களுக்கு தோடில் கூட இந்த டபுள் பீகாக் ஒர்க் வரும். இந்த டிசைன் வந்து ஒரு யூனிக் பேட்டர்ன். நான் உங்களுக்கு இதை தனியாகவும் எடுத்து காட்டுறேன். ஸோ எந்த சைஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதில் 2 பேட்டர்ன் இருக்குது. ஒன்று வந்து ராமர் பார்த்திங்கன்னா அப்படியே வில்லேந்தி இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்னை வந்து இயரிங்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த செட்டுக்கு ஹாரம், நெக்லஸ், ஒடியானம் எல்லாமே கூட செட்டாக அவைலபிள் இருக்கான். மேலேயுமே கீழேயும் பார்த்திங்கன்னா க்ரீன் ஸ்டோன் அண்ட் சுற்றி வந்து ரூபி கலரில் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இந்த ரியல் கிடையாது, எல்லாமே உங்களுக்கு செமி தான். க்ரீன் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மேலே ஒரு டார்க் கலர், கீழே வந்து ஒரு மாதிரி மின்ட் க்ரீன் மாதிரி ஒரு கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ராமர் தனியாக இருக்கிற மாதிரி காமிச்சோம் இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக ராமர் சீதையோடு இருக்கிற மாதிரி ஒரு யூனிக்கான எனாமல் ஒர்க் வச்சு வரக்கூடிய பேட்டர்னு. அண்ட் மேலே வந்து மகாலட்சுமி டிசைன் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க தோடில். இது வந்து உங்களுக்கு மேட்சிங்காக இதுவும் உங்களுக்கு செட்டாக வந்து கிடைக்கும். அண்ட் ஹேங்கிங்ஸுமே இதில் வந்து ரொம்ப ப்ரிட்டியாக பண்ணியிருப்பாங்க. இதில் மெயினாக இந்த ஒர்க்மேன்ஷிப் தான் ரொம்ப அதிகம். ஏன்னா இதில் கீழே ஹேங்கிங் கூட பார்த்திங்கன்னா 4 பீட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, நடுவில் ஒரு சின்ன நகாஸ் பால் ஒர்க் வந்திருக்கும். ரொம்ப ஸ்பெஷலான இயரிங்ஸு. இது தனியாக நம்ம போட முடியாது. ஏதாவது ஒரு நெக்லஸோ ஒரு பெண்டன்ட் செயினோ இல்லை ஹாரம் அந்த மாதிரி மேட்சிங்காக இருக்கும்போது போட்டால் தான் நல்லா தனியாக தெரியும். ஆனால் இது 2மே நியூ லான்ச் ஆங்க, இப்போ தான் வந்திருக்கு, டிஸ்பிளேயில் இருந்தது சொல்லிட்டு காமிச்சாங்க. இதில் வந்து உங்களுக்கு தனியாக ராமர் வேணுனாலும் இருக்குது, ராமசீதை பேட்டர்ன் மாதிரி அதுவும் அவைலபிள் இருக்குது. இது உங்களுக்கு 3 பவுண்ட் வரும். இதோட சைஸும் பார்த்துக்கோங்க. இது ஹேங்கிங் வந்து நல்லா லென்த்தியாக போகும். ப்ராடாகவும் இருக்குது, நல்லா லென்த்தியாகவும் இருக்கும் பேட்டர்னு. ஸ்டோன் வெயிட் வந்து லெஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்களுக்கு நெட் கோல்டு வெயிட் தான் எல்லாத்துலேயுமே இருக்கும். எல்லாத்துக்குமே நான் வேஸ்டேஜோடு மென்ஷன் பண்ணுறேன். இது எல்லாமே கூட டிஸ்பிளேயில் ஒன்று கீழே பார்த்திங்கன்னா தனித்தனியாக வச்சுருப்பாங்க. ஃபுல்லாக டிஸ்பிளேயில் வச்சுருக்கக்கூடிய ஐட்டம் தான். ஜென்ரலாக மேலே பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு பெரிய பெரிய போர்டில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். பட் இதெல்லாம் சிங்கிள் டிஸ்பிளேயில் அவைலபிள் இருக்குது. இது வந்து கோபுரம் பேட்டர்ன் வித் மகாலட்சுமி ஒர்க்கு. ஒரு 3 மந்த்ஸாக கோபுரம் பேட்டர்ன் வந்து சூப்பர் ஹைலைட்டு. நிறையா கோபுரம் பேட்டர்னில் வரக்கூடிய ஜிமிக்கி, அப்புறம் வந்து நல்ல ஃப்ளாட்டான ஒரு ஜிமிக்கி. இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ளாட்டாக சாந்த்பாலி மாதிரி வருது. இது ஜிமிக்கி மாதிரி இல்லை இது. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு 3 to 4 மந்த்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. இதே மாதிரி டெம்பிள் பேட்டர்ன் நம்ம இதுக்கு முன்னாடி ஜிமிக்கியில் நான் காமிச்சிருக்கேன். கோபுரம் மாதிரி வரக்கூடிய ஜிமிக்கி, ஃப்ளாட்டாக வரக்கூடிய ஜிமிக்கிலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளாட் டைப்பு, அட் த சேம் டைம் நல்ல ஸ்ட்ராங்கான பேட்டர்ன். நிலை 30 கிராம் இருக்குன்னா அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இது ஸ்ட்ராங்காக இருக்கும். குட்டியான அந்த ஒர்க்மேன்ஷிப் கூட எவ்வளோ டீட்டெயிலாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு.
இது வந்து ஒரு ஃபேன்சி பேட்டர்ன். இப்போ வரைக்கும் நம்ம நிறைய உருவம் இருக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ் காமிச்சோம் இல்லையா? இது வந்து ஒரு ஜெய்ப்பூர் பேட்டர்ன். எந்த உருவமும் இல்லாமல் சாலிடாக அந்த மொசனைட், அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த க்ரீன் கலரில் பீட்ஸ் ஒர்க் மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பேட்டர்ன் இது. இது நிறைய ஜுவல்லரிஸ்க்கு நீங்கள் அழகாக பேரப் பண்ணிக்கலாம். ஓன்லி இயரிங்ஸ் போட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து அந்த மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கீழே வரக்கூடிய ஜிமிக்கி டபுள் லேயரு, அதுக்கு மேலே அந்த இயர்காஃப் மாடலில் வரக்கூடிய ஒரு சூப்பரான கிராண்ட் இயரிங்ஸு. இதுவும் வந்து உங்கள்கிட்ட நியூ அரைவல். இது மாதிரி இயர்காஃப் மாடல் வந்து நிறைய வச்சுருக்காங்க. ஸ்டோனில், கேஸ்டிங்லன்னு சொல்லிட்டு 7-8 கிராம்ஸ்லேருந்து ஆரம்பித்து 12 கிராம்ஸ், 15 கிராம்ஸு, 30 கிராம்ஸு, 50 கிராம்ஸ்னு எல்லாமே வச்சுருக்காங்க. இதில் 50 கிராம்ஸில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது சாலிடான பேட்டர்ன். அண்ட் இந்த ஜிமிக்கியுமே உங்ககிட்ட வந்து ரொம்ப ட்ரெண்டு. நியர்லி ஒரு 1 to 1.5 இயராக ரொம்ப ட்ரெண்டு. இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஜிமிக்கி ஃப்ளாட்டான உங்களுக்கு இயரிங்ஸ்லேயே அப்படியே லேயர்டாக வரும். இதில் குந்தன் ஒர்க்லாம் பண்ணி கொஞ்சம் கிராண்டாக வச்சுருந்தாங்க அந்த டிசைன். இது வந்து ஒரு பெரிய சாந்த்பாலி டிசைனில் கிட்டத்தட்ட ஒரு 5 ஜிமிக்கி வச்சு ஹேங்கிங்ஸ் வந்திருக்கும். இது வந்து 30 கிராமுக்குள்ளே வருது. ஆனால் நல்லா பெரிய டிசைன். லைக் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப பெருசாக தெரியும். நிறைய லாங் இயரிங்ஸு, பெரிய சாந்த்பாலி மாதிரி லாங் இயரிங்ஸு, ஒன்லி இயரிங்ஸ் மட்டும் லைக் பண்ணுறவங்க அதை ட்ரை பண்ணலாம். இது வந்து ஒரு சாலிட் பேட்டர்ன். இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இதுக்கும் அப்படியே ஆப்போசிட். இது வந்து உங்களுக்கு அதை விட 1 கிராம் கூட. ஆனால் சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸு, ஒரு மாதிரி மைல்ட் ஷேப்பில் உங்களுக்கு இந்த டிசைன் வந்து பண்ணியிருப்பாங்க. சாலிடான பேட்டர்ன். இது நான் ஸ்டார்டிங் வீடியோவில் காமிச்சேன் இல்லையா அந்த ஜிமிக்கி. இது வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே இதை எடுத்து பார்த்தேன். இது என்னது இது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டபுள் லேயரில் ஜிமிக்கி பார்த்துருக்கேன், நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் இது வந்து பீட்ஸ்லாம் போட்டு ரொம்ப பெருசாக இருக்கே அப்படின்னு லிஃப்ட் பண்ணி பார்த்தா அவ்வளோ வெயிட்டாக இருந்தது. அதே மாதிரி இதோட வெயிட்டு, கிராம் வெயிட்டுமே செக் பண்ணி பார்த்தேன். அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா இப்போது இருக்கிற கோல்டு ரேட்டு எல்லாமே ஏறிட்டே போயிட்டே இருக்குது. இந்த டிசைன் எப்படி எந்த நம்பிக்கையில் 60 கிராம்ஸ்க்கு பண்ணாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இதுக்குமே கண்டிப்பாக லவ்வர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிசைன் தான் வேணும்னு வாங்க வரவங்க இருப்பாங்க போல இருக்குது. அதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப லிட்ரலி ரொம்ப ஹெவிங்க. நான் ஜஸ்ட்டு காதுகிட்ட வந்து அந்த வச்சு காட்டுறேன் என்ன சைஸ் இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம நிறைய டிசைன்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதையும் சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. என்ன தான் ஜிமிக்கி லவராக இருந்தாலும் இது வந்து ரொம்ப பெருசுங்க இது. ஏன்னா நம்ம டபுள் காது சைஸ்க்கு அந்த அளவுக்கு இருக்குது. நல்ல ஹெவி மாடல். இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய பெல் ஜிமிக்கிலாம் நான் காமிச்சிருப்பேன் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. பெரிய பெரிய பெல் ஜிமிக்கிலாம் அதை மாதிரி இது ரொம்ப பெருசு. இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஹேங்கிங் ஜிமிக்கி பார்த்தோம்ல 60 கிராம், அதில் ஒரே ஒரு கோபுரம் லுக்கில் ப்ரிட்டியாக வந்திருந்தது. 30 கிராம்ஸ்க்கு ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. இது வந்து உங்களுக்கு அந்த ப்ளூ ஸ்டோன், கிட்டத்தட்ட டான்சனைட் ஸ்டோனில் ஒரு அமெத்திஸ்ட் ஸ்டோன் மாதிரி இருக்கும், அந்த கலரில் வருது. இது வந்து மீடியம் வெயிட்டில் வரக்கூடிய ஜிமிக்கி கலெக்ஷன். இதுவும் சூப்பர் ஃபாஸ்ட் மூவிங் சொன்னாங்க. இந்த 3 கலெக்ஷனுமே நல்ல ஃபாஸ்ட் மூவிங் டிசைன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஷேப் ரொம்ப அழகாக இருந்தது. இதுவும் ஒரு அழகான மல்டி கலர் பீச் ஷேப்பு. இது வந்து 30 கிராம்ஸ் வருது. இதில் ஒரு பியூட்டி என்னென்னா, எந்த உருவமும் இல்லாத ஒரு நகாஸ் பேட்டர்னில் வரக்கூடிய ஜிமிக்கி. ஜென்ரலாக இந்த மாதிரி பேட்டர்ன் அப்படின்னாலே ஒரு மயிலோ மகாலட்சுமி டிசைன் ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. பட் இந்த ஜிமிக்கி நானும் சுற்றி பார்த்தேன், எங்கேயுமே உருவம் இல்லாமல் நல்லா அழகாக பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அந்த பம்கின் ஷேப்பில் ரூபி கலரில் ஒரு பீச் ஹேங்கிங் கொடுத்து அந்த ஸ்டோன் வேலாம் லெஸ் பண்ணிவிடுவாங்க. பார்க்குறதுக்கும் நல்ல ப்ரிட்டியாக இருந்தது. அண்டு இது வந்து மல்டி கலரில் நீங்கள் என்னாவது ஸ்டோன் ஜுவல்லரிஸு ஹாரம்க்கு எல்லாமே மேட்ச் பண்ணலாம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஷேப் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு மாதிரி மைல்டு எமரல்டு பிங்க் கலரில் உங்களுக்கு இந்த கலர் ஸ்டோன் அப்படின்றது வந்திருக்கும். ஹேங்கிங்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவன் இந்த ஜிமிக்கியோட அந்த ஷேப் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வந்து நகாஸ் ஜிமிக்கி அண்ட் 2 மயில், அதுக்கு கீழே குட்டி 2 ஜிமிக்கி. ஸோ இதோட பேக் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாலோவாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு 30 கிராம்ஸ் வரும். இந்த பேட்டர்னில் வந்து ஹெவினஸ் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப ஹெவியாக அப்படின்னா லைட் வெயிட்டாக தான் இருக்கும். ஆனால் நல்லா பார்வையாக பண்ணியிருக்காங்க. இந்த ஜிமிக்கி வந்து ரொம்ப ரீசனபிளான வெயிட்டு, எந்த உருவமும் இல்லாமல் ஒரு சாந்த்பாலி பேட்டர்னில் தான் அது வருது. இது வந்து ஜிமிக்கியும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஆனால் ரொம்ப ஹெவிலாம் இல்லை, கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஆனால் கிராம் வெயிட் ரொம்ப கூட, அதாவது 42 கிராம் வருது. இதில் ஜிமிக்கிக்கு கீழே ஜிமிக்கின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஜிமிக்கி லேயர்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. கீழேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 ஜிமிக்கி இருக்கும்னு நினைக்கிறேன். குட்டி குட்டியாக ஒரு 5 லேயர் 6 5 6 6ன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. இது ஒரு ஃப்ளாட் இயரிங்ஸ்லேயே ரூபி எமரல் ஸ்டோன் பதிச்சு வருது. செமி தான். அண்ட் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது இந்த பேட்டர்னு. லாஸ்ட் டிசைனுமே சூப்பர் ப்ரிட்டி பேட்டர்ன். நெக்ஸ்ட் வீடியோவில் லைட் வெயிட் கலெக்ஷன் பார்க்கலாம்.